கருவாடு தொக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியறதுக்காட்டி கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம். கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கி வரட்டும். நம்மளுக்கு இப்போ புளி சேர்த்திக்கலாம். புளி சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மீன் குழம்பு பொடி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கறி மசாலாத்தூள் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தேங்காய் குட்டி குட்டியாக அறுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இப்போ நான் தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன், அது ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சுண்டி வரும்போது எண்ணெய் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும். இப்போ கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுவோம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி மட்டும் போட்டு இறக்கணுமா. கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.